16வது ரேங்க் ஃபேர் டெல்லி. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் இந்த பகுதியோட பேர் ஈவெண்ட்ஸ். நடக்க போகிற ஈவெண்ட்டில் நமக்கு அதுக்கு என்ன வாய்ப்புன்றதை பற்றியும் இங்கே ஆலோசனை செய்ய போகிறோம். எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களுக்கு பகிர்றேன். உங்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். 16வது RANG ஃபேர் ராயல் ஆர்ட்ஸ் அண்ட் நியூமிஸ்மேட்டிக் கேலரி வழங்கும் 16வது கண்காட்சி. இங்கே ரேர் கலெக்டபிள்ஸ், நம்மளுடைய ஹெரிட்டேஜ் சார்ந்த விஷயங்களை இங்கே காட்சிப்படுத்துகிறாங்க, வாங்குகிறாங்க, விற்கிறாங்க. இது நடக்க போகிற தேதி பிப்ரவரி மற்றும் மார்ச். பிப்ரவரி 28, மார்ச் 1 மற்றும் 2. நடக்க இருக்கிற இடம் இந்திரா காந்தி ஸ்டேடியம், 10 மணியிலிருந்து 6 மணி முடிய. ரேங்க் ஃபேரை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுடைய 16வது கண்காட்சி. தொடர்ந்து மிக அருமையாக சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க நடத்திட்டு வராங்க. ஆர்கனைசர்ஸ் முகேஷ் வர்மா மற்றும் சிவம் வர்மா. அவங்களுடைய நிறுவனத்துடைய பெயர் ராயல் ஆர்ட்ஸ் அண்ட் நியூமிஸ்மேட்டிக் கேலரி. அவங்க டெல்லியிலேயே இருக்குது. இந்திய தலைநகரமாம் டெல்லியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இது ஏறக்குறைய பல நூற்றாண்டுகளாக இந்தியாவுடைய தலைநகரமாக இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு பாரம்பரியமிக்க பல ஆளுமைகள், அதை தாண்டி, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவாக இருக்கட்டும், சுல்தானேட்ஸாக இருக்கட்டும், மற்ற எல்லா காலகட்டங்களிலும் டெல்லி ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இங்கே நம்மளுடைய ஏஷியாக்கே இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு பல்வேறு வாய்ப்பு வசதிகள் டெல்லி பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதில் பார்த்து போனோம் அப்படின்னா, ஜென்ரலாகவே ஒரு நியூமிஸ்மேட்டிக் நாணயங்கள் சார்ந்து, நாணயங்கள், பணத்தால், அஞ்சல் தலை, பதக்கங்களை சார்ந்து எல்லா கண்காட்சியும் ஜென்ரலாக நடக்கும். பட் இந்த கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், ஜெம்ஸ் ஜுவல்லரியாக இருக்கட்டும், மற்ற பல்வேறு கலெக்டபிள்ஸையும் இவங்க ஒருங்கிணைச்சு ஒரு குடையின் கீழ் இவங்க பண்ணுறது மிகவும் சிறப்பானது, பாராட்டுக்குரியது. இதில் சவுத் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் கண்டினியூஸாக இங்கே ஸ்டால் போட்டுட்ருக்குறாங்க. நமக்கும் வாய்ப்பு கிடைச்சா போடுவோம். அது இன்னும் நம்ம முடிவு பண்ணல. ஒரு 4 பேர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுனாவோ, நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ணுற மாதிரி ஏதாவது பிளான் இருந்தாலும் தாராளமாக வரவேற்கிறோம். நம்ம அதை நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்றதை நம்ம யோசிக்கலாம். இந்த வாய்ப்பு கட்டாயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும். டீலர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, கலெக்டர்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு 2 அல்லது 3 நாள் சேர்த்து நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா, டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேஷ் சுற்றி உள்ள பகுதிகளை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மற்ற சந்தை வாய்ப்புகளையும் சிறப்பாக பயன்படுத்த முடியும். ஏற்கனவே நான் 2024ஆம் ஆண்டு நான் என்னோட டெல்லி சுற்றுப்பயணத்தப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் போனோன்றது, அங்கே என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குதுன்றதை பற்றி நான் ஒரு தனி காணொலியாக போட்டிருந்தேன். கட்டாயமாக அது பயன்படும்னு நினைக்கிறேன். நான் அங்கே போனாலும் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா இருந்து இந்த மாதிரி விஷயங்களை டச் பண்ணிட்டு வரதா எனக்கு பிளான் உண்டு. உங்களுக்கு அந்த தகவல், அது ரிலேட்டடாக ஏதாவது வாய்ப்பு இருந்தாலும், கான்டாக்ட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. நன்றி, வணக்கம்.